الحمد لله الذي شرفنا على الأمم بالقرآن المجيد وقوم به نفوسنا بين الوعد والوعيد، لا يأتيه الباطل من بين يديه ولا من خلفه، تنزيل من حكيم حميد. أحمده على التوفيق للتحميد، وأشكره على نعمة التوحيد، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة يبقى ذخرها على التأبيد، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله ربه للخلائق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، ووهب له من فضله خيرا كثيرا، صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. உலகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், அதே போன்று அவருடைய வாழ்வை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தி, சமாதானம், கருணை என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலமாக்களே, கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் எதிர்பார்க்கக்கூடிய தக்வா எனும் இறையச்சம் எப்பொழுதும் எங்களுக்கு தேவையான ஒன்று. அதன் மூலம் எங்களுக்கு எங்களுடைய இறுதி நல்ல முடிவு நல்லதாக கிடைக்கும். எனவே நாங்கள் அனுதினமும் இறைவனை பயந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழிக்க வேண்டும். இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை அழகாக படைத்திருக்கிறான், உண்மைதான். அந்த மனிதன் படைக்கப்பட்ட கோலத்திலிருந்து அவன் அழகாகுவதற்கு சில விஷயங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எப்படி என்றால், ஒரு மனிதன் அவருடைய புன்னகை அவரை அழகாக்குகிறது, அவருடைய அழகான பேச்சு அவரை அழகாக்குகிறது, அவருடைய அழகான ஆடை அவரை அழகாக காட்டுகிறது, அவருடைய அழகான செயற்பாடுகள் அவரை அழகாக காட்டுகிறது. அழகுக்கு மெருகூட்டக்கூடிய இவ்வகையான சில விஷயங்கள் மனிதனோடு சேர்ந்துதான் இருக்கிறது. அதே போன்று மனிதர்களுடைய சில குணங்கள் இருக்கிறது, சில சிறப்புகள் இருக்கிறது. அந்த சில சிறப்புகளை வைத்து அல்லாஹு தஆலா மனிதனை ஆங்காங்கே தேவையான இடங்களில் தேவைப்படும் பொழுதெல்லாம் அவனுடைய சில சிறப்பம்சங்களை வைத்து அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துகின்றான். அவனுடைய இன்னும் சில விடயங்களை வைத்து அல்லாஹு தஆலா அவனை கேவலப்படுத்துகின்றான்.
அதே போன்று இன்னும் சில விடயங்களை அவனுடைய நடவடிக்கைகள், அவருடைய செயற்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள் இவைகளை வைத்து அல்லாஹு தஆலா அவனை கோபம் கொள்கிறான். அதே போன்று இன்னும் சில இபாதத்துக்கள், சில நடவடிக்கைகள், பேச்சுக்கள், கதைகள், அஹ்லாக்குகள் இவைகளை வைத்து அல்லாஹு தஆலா அவனுக்கு தன்னுடைய ரிதா எனும் திருப்பொருத்தத்தை கொடுக்கின்றான். இது எல்லாம் மனிதனுடைய அவனுடைய அன்றாடம் நடைபெறக்கூடிய அவனிலிருந்து வெளிப்படக்கூடிய சில செயற்பாடுகளை வைத்து அல்லாஹு தஆலா அவனை மாற்றக்கூடிய சில விஷயங்கள். அப்படி என்றால் எங்களிடத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் தொழுகின்றோம், ஆம் இபாதத். நோன்பு பிடிக்கின்றோம், ஆம் ஒரு இபாதத். குர்ஆன் ஓதுகின்றோம், அதுவும் ஒரு இபாதத். ஹஜ் செய்கிறோம், ஒரு இபாதத். ஜகாத்தை கொடுக்கின்றோம், அதுவும் ஒரு இபாதத். கண்ணியமானவர்களே, இவ்வாறு சில இபாதத்துக்களை நாங்கள் அழகான முறையிலே செய்து கொண்டிருக்கும் பொழுது அது இபாதத்தாக அல்லாஹ்விடத்திலே கணிக்கப்படுகிறது, எங்களுக்கும் திருப்தி ஏற்படுகிறது. ஆனால் ஒரு மனிதனிடத்திலே நற்குணங்கள் என்று வரும் பொழுது அது அவனிடத்தில் இல்லாமல் போகிறது. இபாதத் இருக்கிறது, தொழுகை, சில நற்குணத்தை காணவில்லை. குர்ஆன் ஓதுகிறார், சில நற்குணத்தை காணவில்லை. ஹஜ் செய்கிறார், ஜகாத்து கொடுக்கிறார், நோன்பு நோட்கிறார், உம்ரா செய்கிறார், இன்னென்ன பிற அமல்களை, வணக்கங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் காண வேண்டிய, காணப்பட வேண்டிய சில நற்குணங்கள் அவரிடம் காண முடியாமல் இருக்கிறது. அது பெரிய கை சேதம். அதில் சில விஷயங்கள் நற்குணமாக இருக்கிறது, சில விஷயங்கள் இழிகுணமாக இருக்கிறது. அது நற்குணமாக இருக்கும் பொழுதெல்லாம் நற்குணம் என்று சொல்லலாம், அது இழிகுணமாக இருக்கும் பொழுதெல்லாம் அது இழிகுணமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனிடத்திலே ஈமான் இருக்கிறது என்றால் ஈமான் உள்ள மனிதனிடத்திலே பொய் பேசக்கூடிய பொய் எனும் அந்த குணம் இருக்க மாட்டாது. ஒரு விசுவாசியிடத்திலே, ஒரு ஈமான் உள்ள மனிதனிடத்திலே பொய் எனும் குணம் அல்லது பொய் பேசக்கூடிய குணம் அவனிடம் கிட்டவும் இருக்க மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல் கிذب يأكل الஈமான், பொய் எனும் அந்த ஆக மோசமான கெட்ட இழிவான குணம் இருக்கிறதே அது ஈமானை சாப்பிட்டு விடுகிறது என்று நபிகளாருடைய ஒரு பொன்மொழி எங்களுக்கு அழகாக சொல்லுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, மனிதன் என்று வரும் பொழுது, ஒரு விசுவாசி என்று வரும் பொழுது, ஒரு முஸ்லிம் என்று வரும் பொழுது அவனிடத்திலே இரண்டு பக்கங்கள் கிடையாது. அவரிடத்திலே இரண்டு பக்கங்கள் கிடையாது. உண்மை என்ற ஒரு பக்கம், பொய் என்ற ஒரு பக்கம். அது ஈமான் எனும் மனிதனை ஈமானை சுமந்திருக்கக்கூடிய மனிதனிடத்திலே இருக்க முடியாது. அல்லாஹ்வை நம்பியிருக்கிறார், குர்ஆனை நம்பியிருக்கிறார், மரணத்தின் பின்னால் கேள்வி கணக்கை நம்பியிருக்கிறார், சொர்க்க நரகத்தை நம்பியிருக்கிறார். இந்த மனிதனிடத்திலே ஒரு பக்கம் தான் இருக்க முடியும். உண்மை என்ற ஒன்று மாத்திரம்தான் இருக்க முடியுமே ஒழிய அவரிடத்திலே இரண்டு பக்கம் இருக்க முடியாது. தேவைப்பட்டால் உண்மையாக நடப்பார், தேவைப்பட்டால் பொய்யாக நடப்பார், தேவைப்பட்டால் இவ்வாறு நடப்பார், தேவைப்பட்டால் புறம்பாக நடப்பார் என்று வந்தால் அவன் உண்மையான விசுவாசியாக இருக்க முடியாது என்பதனைத்தான் எங்களுக்கு இஸ்லாம் அழகாக சொல்லி தருகின்றது. வயலுல் முகذிபீன், அழகாக அல் குர்ஆன் சொல்லுதல்லவா, பொய் பேசக்கூடிய மனிதனுக்கு, பொய்யனும் குணத்தை கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு, பொய்யை தன்னுடைய வாழ்வாக கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு கதைக்கும் பொழுதெல்லாம், பேசும் பொழுதெல்லாம், சிந்திக்கும் பொழுதெல்லாம் அவனுடைய வார்த்தைகள், குணங்கள், செயல்கள் எல்லாமே அவனுடைய பொய் கலந்ததாகத்தான் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அங்கே அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் மூலமாக எங்களோடு பேசுகின்றான். வயலுல் முகذிபீன். அப்படி என்றால் பொய்யோடு நடக்கக்கூடிய, பொய்யோடு இருக்கக்கூடிய அப்படியான மனிதர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அன்பானவர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு இலாபங்கள் வரலாம். தொழில்கள் செய்யும் பொழுது இலாபம் ஏற்படலாம், தொழில் செய்யும் பொழுது எங்களுக்கு நஷ்டம் வரலாம்.
அவ்வப்பொழுது எங்களுக்கு துக்கங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், மனக்கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், தகராறுகள் வரலாம், சண்டைகள் வரலாம், பிரிவுகள் வரலாம். ஆனால் இவ்வாறு எது எப்படி வந்து போனாலும் ஒரு மனிதனுக்கு அந்த குறிப்பிட்ட 3 இடங்கள் சொல்லப்பட்டதே, அது இல்லாமல் வேறு எந்த இடத்திலும் ஒரு மனிதன் தன்னுடைய குணமாக அவன் பொய் பேசக்கூடிய அந்த குணத்தை எடுக்க முடியாது. வியாபாரத்தில் நஷ்டம் விழுந்து கொண்டே போகிறார், அதுக்காக வேண்டி பொய் சொல்லி முன்னேற முடியுமா? முடியாது. ஒரு மனிதனிடத்தில் ஆக பிரச்சனை நிறைய வந்து கொண்டே இருக்கிறது, அடுத்தவனை ஏமாற்ற வேண்டும், ஏமாற்றுவதற்கு பொய் சொல்ல வேண்டும், பொய் சொன்னால் தான் அந்த ஏமாற்றிலிருந்து எனக்கு கலந்து கொள்ளலாம் என்றால் பொய் சொல்ல முடியுமா? இல்லை, முடியவே முடியாது, முடியவே முடியாது சகோதரர்களே. காரணம் எங்களுக்கென்று தரப்பட்ட அழகிய மார்க்கம் இஸ்லாம் அல்லவா, அழகிய மார்க்கம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அப்படி என்றால் அழகிய மார்க்கத்தில் எது எங்களுக்கு ஹலாலாக இருக்கிறது, எது எங்களுக்கு அனுமதியாக இருக்கிறது, எது எங்களுக்கு கூடாததாக இருக்கிறது, எது எங்களுக்கு தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அழகான முறையிலே தெளிவாக அல் குர்ஆன் மூலமாகவும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறான் என்றால் அதுதான் உண்மை, அதுதான் நாங்கள் பின்பற்ற வேண்டுமே ஒழிய எங்களுக்கு நினைத்த பிரகாரம், நாங்கள் நினைத்த பிரகாரம் அந்த வாழ்க்கை எனும் வட்டத்தை எடுத்துக்கொண்டால் சகோதரர்களே, வெற்றி என்பது எம்மை நோக்கி வராது, வெற்றி என்பது எம்மை நோக்கி வராது. எமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் என்பவர்கள் எம்மை விட்டு ஓடிவிடுவார்கள் அல்லவா. அப்படி என்றால் நாங்கள் எப்படி பொய்யை எங்களுடைய வாழ்வில் இரண்டர கலந்ததாக இருக்க முடியும் சகோதரர்களே? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், சொர்க்கம் செல்லுவதற்கு அழகான சில வணக்கங்களை சொல்லித்தாருங்கள் என்று கேட்க நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இணை வைக்க வேண்டாம், தொழுது கொள்ளுங்கள், நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள், ஜகாத்து கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்று கூறிவிட்டு திரும்ப சொன்னார்கள் நபி அவர்கள். நீங்கள் திரும்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், அபுவாபுல் கைர், சில நல்ல விஷயங்களையும் எனக்கு சொல்லித் தாருங்கள் என்று கேட்க, சதகா கொடுங்கள், அது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தரும், அப்படி சில விஷயங்களை சொல்லிவிட்டு திருப்பி கேட்கிறார்கள், இதற்குரிய தலையாய கடமைகள் எது என்று கேட்க நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இவை எல்லாவற்றுக்கும் தலையாய கடமை இஸ்லாம் என்பதனை நீங்கள் பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு இன்னொரு விடயத்தை நபி அவர்கள் சொன்னார்கள், அஃபலா அதுல்லுக அலா மிலாக்கில் அம்ரி குல்லிஹி, இவை எல்லாவற்றையும் இல்லாமலாக்கக்கூடிய, நீங்க தொழுதிருக்கலாம், நோன்புபடி இருக்கலாம், ஹஜ் செய்திருக்கலாம், சதகா கொடுத்திருக்கலாம், இன்ன பிற அமல்களை எல்லாம், வணக்கங்களை எல்லாம் நீங்கள் மலையளவு செய்திருக்கலாம், வானமளவுக்கு செய்திருக்கலாம், நன்மைகள் நிறைய சேர்த்திருக்கிறோம் என்று நீங்களே நினைக்கும் அளவுக்கு நீங்கள் நன்மைகள் செய்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்கி இல்லாமலாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டா என்று கேட்க, பலாயா ரசூலல்லாஹ், ஆம் நாயகமே சொல்லித் தாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் கேட்கும் பொழுது ஃபஅഖத பிலிசானிஹி ஃபகால, சொன்னார்கள், தன்னுடைய விரல்களால் நாவை பிடித்து சொன்னார்கள், இதனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இதனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் இது எல்லாவற்றையுமே அழித்து விடுகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், அப்ப நாகுது பிமா நதகல்லமு பிஹி யா ரசூலல்லாஹ், நாங்கள் அவ்வப்போது நாவினால் பேசக்கூடிய சில விஷயங்களினால் நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா, நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளினால் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று நபி அவர்கள் கேட்டதற்கு, அந்த சஹாபி கேட்டதற்கு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபகால் ஹல் யுகிபுன் நாஸ் அன் மனாஹிதிஹிம் இல்லா ஹசாயிது அல்சினதிஹிம், சொல்லுகிறார்கள், உங்களுடைய நாவுகள் என்னென்ன
பொய்களை பேசுகிறதோ, என்னென்ன பாவமான விஷயங்களை சொல்லுகிறதோ, என்னென்ன பொய்களை கதைக்கிறதோ, இவைகள் எல்லாம் உங்களை நரகத்தில் தள்ளாமல் விட்டுவிடும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அங்கே நபி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே கேட்கின்றார்கள். அப்படி என்றால் குஃப பிஹாதா, நாவை பிடித்து சொன்னார்கள், இதனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு நாவு என்பது ஆக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதனால் தான் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவ்வாறு சொன்னார்கள். அன்பு நிறைந்த சகோதரர்களே, ஒரு மனிதனிடத்திலே பொய் என்பது இரண்டரை கலந்து விட்டால், அல்லது பொய் பேசக்கூடிய குணம் அவரிடத்திலே வந்துவிட்டால், அவர் அங்கே முனாஃபிக்காக மாறிவிடுகின்றார். முனாஃபிக்காக மாறிவிடுகிறார், நயவஞ்சகனாக மாறிவிடுகிறார், நடிக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறார். அர்பஉன் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் காலிஸா, 4 விஷயங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்து விட்டால் அவரிடம் நிஃபாக்கனும் நயவஞ்சகம் வந்து விடுகிறது. வ இன் ஸாம வ ஸல்லா வ ஸஅம அன்னஹு முஸ்லிம், அவர் தொழுதாலும் சரி, அவர் நோன்பு பிடித்தாலும் சரி, அவர் தான் ஒரு முஸ்லிம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, இந்த விஷயத்திலே அவர் ஒன்று வந்து விட்டாலும் அங்கே அவரிடத்திலே முனாஃபிக்கனும் குணம் வந்து விடுகின்றது. வமன் கானத் ஃபீஹி ஹஸ்னத்தும் மின்ஹுன்ன கானத், நபி அவர்கள் சொன்னார்கள், அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த 4 விஷயத்திலே ஒன்று அவரிடத்திலே வந்துவிட்டாலும், 4 விஷயத்தில் ஒன்று வந்துவிட்டாலும் அங்கே அவரிடத்திலே முனாஃபிக்கனும் குணம் வந்து விடுகிறது என்பதனை நபி அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் கனவான்களே, சகோதரர்களே, அதிலே ஒன்றுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், இதா ஹத்தஸ கதிப, அவர் பேசினால் பொய் பேசுகிறார். அவர் பேசினால் பொய் பேசுகிறார். 4 குணங்களில் முதலாவது ஒன்று, வாயை திறந்தால் அவர் பொய் பேசுகிறார் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், அவனிடத்திலே முனாஃபிக்கனும் குணம் அங்கே குடிகொள்கிறது. முனாஃபிக்கனும் தன்மை, நயவஞ்சகனும் தன்மை அவரிடத்திலே வந்து சேருகிறது. அவர் முனாஃபிக்காக மாறுவதற்கு அங்கே பொய்யன் என்ற அடையாளம் அங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, யஹூதிகளை விட, நசராக்களை விட, மஜூசிகளை விட, வைலுல் முகல்லிபீன் என்றார்களே, பொய் பேசக்கூடியவர்களுக்கு நரகம் இருக்கிறது, பொய் பேசக்கூடியவர்களுக்கு நாசம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தால், நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், எங்களுடைய செயற்பாடுகள், இவைகள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கிறது என்பதனை நாங்கள் கட்டாயம் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், மல் யல்மந்தி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ஃபக்ரைஹி அல்மன்தஹு அல் ஜன்னah. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அழகாக சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, யார் ஒரு மனிதர் நாவுக்கு நான் பொறுப்பு என்று கூறுகிறாரோ, நாவுக்கு யார் ஒரு மனிதர் நான் இதில் பாவம் செய்ய மாட்டேன், இந்த நாவிலிருந்து நான் என்னுடைய பாவம் வரமாட்டாது, நான் பேசினால் நல்லதையே பேசுவேன், பொய் பேச மாட்டேன் என்று ஒரு மனிதர் தன்னுடைய நாவுக்கு பொறுப்பு என்று ஒரு மனிதர் இருக்கிறாரோ, அடுத்ததாக விபச்சாரத்திலிருந்து தவிந்து கொள்ளும் முகமாக நான் அதிலிருந்து நான் முற்றாக தவிந்திருப்பேன் என்று ஒரு மனிதர் பொறுப்பு, நான் பொறுப்பு என்று கூறுகிறாரோ, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி என்றால் நான் உனக்கு சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன், அதுக்கு நான் பொறுப்பு, நீ வரும் பொழுது அங்கே உனக்கு சொர்க்கம் ஆயத்தமாக இருக்கும், உன்னுடைய நாவையும் உன்னுடைய மர்மஸ்தானத்தையும் நீ பாதுகாத்துக் கொண்டு வந்தால் நீ அப்படியே வா, நான் உனக்கு சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கல்லவா சொல்லி காட்டினார்கள். கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா யாரையுமே விடமாட்டான், யாரையுமே அல்லாஹு தஆலா விடமாட்டான்.
காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்குத்தான் போதனைகள், மூமின்களுக்குத்தான் போதனைகள், முஸ்லிம்களுக்குத்தான் போதனைகள் என்றால் ஏன் நாங்கள் அதனை எடுத்து நடக்கக்கூடாது? ஏன் நாங்கள் அதனை பின்பற்றக்கூடாது? நாளை மறுமை நாளையிலே மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹு தஆலா எழுந்து நிப்பாட்டி வைத்து ஒவ்வொருவரையும் கேள்வி கணக்கென்று கேட்கும் பொழுதெல்லாம் எங்களால் முழுச முடியுமா? ஆங்காங்கே பார்க்க முடியுமா? யாராவது உதவிக்கு வருவார்களா என்றால் இல்லவே இல்லை. அப்ப என்ன குர்ஆன் சொல்லுகிறது? மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். குர்ஆன் சொல்லுதல்லவா எம்மை பார்த்து, உங்களை அனுதினமும் நிமிடத்துக்கு நிமிடம் செகண்டுக்கு செகண்ட் உங்களை மலக்குகள் எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வாயிலிருந்து என்ன வெளியாகிறது என்பதனை எழுதிக் கொண்டே இருக்கிறார்கள். எழுதின விடயமெல்லாம் நாளை மறுமை நாளையிலே உங்களை எழுப்பி நிப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது அப்படியே அல்லாஹு தஆலா எல்லோருடைய முன்னிலையும் காட்டுவான் அல்லவா? அதனை நாங்கள் ஏன் பயப்படுவதில்லை? சகோதரர்களே, நாங்கள் இன்று பயந்து சில நேரத்திலே பேசுகிறோம், ஒளிந்து பேசுகிறோம். சிலருக்கு தெரியாமல் ஒளிந்து இன்னும் சிலரோடு பேசுகின்றோம். ஆனால் மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பேசக்கூடியது எல்லாம் உங்களுடைய நண்பருக்கு தெரியாது, உங்களுடைய குடும்பத்துக்கு தெரியாது, உங்களுடைய மேனேஜருக்கு தெரியாது, வேலை செய்யக்கூடிய மேலாளருக்கு தெரியாது, அல்லது உங்களுடைய கூலி தொழிலாளருக்கு தெரியாது, உங்களுடைய மனைவிக்கும் தெரியாது, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தெரியாது, சாட்சி மாமாவுக்கு தெரியாமல் பேசக்கூடியதும் உங்களுக்கு தெரியாது என்றால் அல்லாஹ் விட்டு விடுவானா? இல்லை, ரெக்கார்ட் பண்ணுகிறான் அல்லாஹு தஆலா. மலக்குமார்களை வைத்து ரெக்கார்ட் பண்ணுகின்றான். அதனை அழிக்க முடியாது, அதனை எப்பொழுதும் அழிக்க முடியாது. அது அப்படியே பதிவாகி இருக்கும். கோடான கோடி நாட்களுக்கு பின்னால் அல்லாஹ் எம்மை எழுப்பும் பொழுது அப்படியே பிளே பண்ணி காட்டப்படும் என்றால் நாங்கள் அங்கே யாரிடத்தில் உதவி தேடுவது? சகோதரர்களே, அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மனிதன் இன்று பேசக்கூடியது எல்லாமே பொய்யாக இருக்கிறது. அவனிடமிருந்து உண்மையை கலட்டி எடுப்போம் என்று பார்த்தால் அங்கே உண்மை என்ற வார்த்தை ஒன்றுமே கிடையாது. 100 வார்த்தை பேசினால் 100மே பொய்யாக இருக்கிறது. அந்த அளவுக்கு தான் இன்று மனிதர்களுடைய நிலைமைகள், நிலைப்பாடுகள், நடவடிக்கைகள், பேச்சுக்கள் எல்லாமே அமைந்திருக்கிறது. ஏன் சகோதரர்களே? இபாதத்தில் கூட பொய்யாகத்தான் இருக்கிறார்கள், அமல் இபாதத்தில் கூட பொய்யாகத்தான் இருக்கிறார்கள். தக்பீரை கட்டிக்கொண்டு ஒருவர் தொழுகிறார் என்றால் இன்னொருவர் பார்க்கிறார் என்ற எண்ணம் வந்துவிட்டால், நான் கொஞ்சம் அழகாக தொழ வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால், நீ இபாதத்தில் பொய் செய்கின்றாய், நீ இபாதத்தில் பொய்யாக நடக்கின்றாய் என்றுதானே அர்த்தம். அப்படி என்றால் எங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி போய்க் கொண்டிருக்கிறது? 4 பேர் சேர்ந்தால் நாங்கள் பேசுவது அது எத்தனை பொய்யாக இருக்கிறது? ஒரு மனிதர் பரிகாசம் செய்வது என்பது அது இஸ்லாத்தில் தடை அல்ல. 4 பேர் சேர்ந்து சிரித்துக் கொண்டு கதைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் சிரிப்பூட்டுவதற்காக வேண்டி பொய்யாக ஒரு மனிதர் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால் அதற்கு நபி அவர்கள் வயல் என்று சொன்னார்கள். வயலுல் லில்லதி யுஹத்திஸு அல் கௌம பில் ஹதீஸ் ஃபயுகذிபு லியுத்ஹிக பிஹிம். ஒரு மனிதர் பேசுகிறார், கதைக்கிறார், பேச்சுக்களை சொல்லுகிறார், கட்டுக்கதைகளை சொல்லுகிறார், இட்டு கட்டின கதைகளை சொல்லுகிறார், இல்லாததை சொல்லுகிறார். காரணம் அவருடைய நோக்கம் என்ன? அங்கிருக்கக்கூடியவர்களை சிரிப்புண்டாக்க வேண்டும், சிரிப்பூட்ட வேண்டும், அவர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் சொன்னார்கள், வயல் என்றார்கள். நாசம் உண்டாகட்டும். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை சொன்னார்கள், நாசம் உண்டாகட்டும் என்று. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நாங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடியது அல்ல இஸ்லாம். இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கذاب. பொய் பேசி வீண்விரயம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் நேர்வழி காட்டப் போவதும் இல்லை என்பதனையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி இருக்கின்றான். நாங்கள் எவ்வளவு பொய் பேசுகிறோம், எவ்வளவு வீணான விஷயங்களை கதைக்கிறோம், ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது. நாங்கள் எப்படி இருக்கிறது என்று
ஆராய்வது கிடையாது. ஒரு பேச்சு வருகிறது, ஒரு கதை வருகிறது, ஒரு நிலைமை வருகிறது, ஒரு சம்பவம் வருகிறது, ஒரு இவைகளை எல்லாம் எங்களுக்கு நாங்கள் எப்படி அணுக வேண்டும், எப்படி ஆராய வேண்டும் என்று பார்த்தால் அவைகளை கூட நாங்கள் பார்ப்பதில்லை. இன்று எங்களுடைய சமூகங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளுக்கு ஆக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பொய் பேசக்கூடிய அந்த இழிவான குணம். அந்த இழிவான குணத்தினால் அவருடைய குடும்பத்தை கெடுக்கிறார். நண்பர்களுக்கு மத்தியில் பிரிவு உண்டாகிறது. குடும்பங்கள் பல நாள் பிரிந்து கிடக்கின்றது. கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம் தலாக்கினால் பிரிந்திருக்கிறார்கள், பல பிரச்சனைகளால் இல்லை. சாதாரணமாக ஒரு பொய்யினால் தலாக் நடந்த குடும்பங்களே இருக்கிறது. சாதாரணமான ஒரு பொய்யினால் வேலை செய்த இடத்தில் வேலை இல்லாமல் போன வரலாறு இருக்கிறது. ஏன் சகோதரர்களே, பேசக்கூடிய பொய்யினால் நாளை மறுமை நாளிலே நரகத்தை கூட அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் இதைவிட எங்களுக்கு வேறென்ன எச்சரிக்கை வேண்டும்? இன்று பேஸ்புக்கை எடுத்தால் அதிலே நாங்கள் எத்தனை பொய்களை பரப்புகின்றோம். சிலர் ஸ்டேட்டஸ் போட்டால் அதில் என்ன போடுகிறார் என்றால் இன்னொரு மனிதனை தாக்குவதற்காக அங்கே பொய்யாக எழுதி, கட்டுக்கட்டாக எழுதி, கதையாக எழுதி அங்கே அவர் பரப்புகிறார் என்றால் எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய இட்டுக்கட்டு. வாட்ஸ்அப் குரூப்புகளிலே, பேஸ்புக்குகளிலே இவ்வாறு பரப்பினால் சகோதரர்களே அதற்கு கேள்வி கணக்கு இல்லையா என்றால் நிச்சயமாக உண்டு, அதற்கு நிச்சயமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரம் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து அழகாகத்தான் வைத்திருக்கிறான். அவனுடைய அழகிய புன்னகை, அழகிய ஆடை, அழகிய பேச்சு, அழகிய நடவடிக்கைகள், அழகிய செயற்பாடுகள் இவனை அலங்கரிக்கின்றது, இவனை அழகாக்கின்றது. ஆனால் அதே போன்றுதான் நல்லது பேசுவோம், உண்மை பேசுவோம், அவனை இன்னும் அழகாக்கும். ஆனால் அதை விட்டுவிட்டு ஒரு மனிதன் அவனுடைய குணமே பொய் குணம் என்றால் நாங்கள் பட்டம் சூட்டி விடுகின்றோம். பெரிய பொய்காரன் ஒருவர் வருகிறார், அவர் பொய் பேசக்கூடியவர் என்றால் அவர் வரும்பொழுதே தூரத்தில் இருப்பவர்கள் கதைக்கிறார்கள், இன்று என்ன பொய் கொண்டு வருகிறாரோ தெரியாது, என்ன பொய்காரன் வருகிறார், ஆக பெரிய பொய்காரன் என்றெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். எங்களிடமிருந்து கதைத்து விட்டு ஒருவர் நகர்ந்து போகும் பொழுது இருக்கக்கூடியவர்கள் கதைக்கிறார்கள், என்ன பொய்ய பேசிட்டு போகிறார், இவர் சொன்ன எல்லாமே பொய் என்று நாங்கள் அப்படி அல்லவா பேசுகின்றோம். சகோதரர்களே, சிலர் எந்த அளவுக்கு பொய் என்றால் அவருடைய பேச்சிலிருந்து ஒன்றையுமே எடுக்க முடியாத அளவுக்கு எல்லாமே பொய்யாகத்தான் இருக்கிறது, எல்லாமே பொய்யாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு கிராஜுவேட் கூட கொடுக்கலாம், BMICH கொண்டு போயிட்டு சிவப்பால போத்தி அவர்களுக்கு டாக்டரேட் பட்டமே கொடுத்து விடலாம் பொய்யர்கள் என்று. அந்த அளவுக்கு அவர்கள் பொய்யை தன் குணமாக வைத்து அவர்கள் சம்பாதிக்கக்கூடியவர்களாக, ஏமாற்றக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக, தான் முன்னேறுவதற்காக இவ்வாறு பொய்யை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை ஏமாற்றுவதற்காக? சகோதரர்களே, சாதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை கூட விட மாட்டார்கள், எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆமிர் রাদিয়াল্লাহு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், قال دعتني امي يوما ورسول الله صلى الله عليه وسلم قاعد في بيتنا فقالت تعال اوتيك فقال لها رسول الله صلى الله عليه وسلم اما انك لو لم تؤتيه شيئا كتبت عليك كذبا. அழகா சொன்னார்கள். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னுடைய வீட்டிலே நபி அவர்கள் வந்திருந்தார்கள், என்னுடைய தாய் என்னை அழைத்தார்கள், கையை பொத்திக் கொண்டு வாருங்கள் இதை தருகிறேன் என்று சொன்னார்கள். இப்போது நபி அவர்கள் பார்க்கிறார்கள் கையிலே ஒன்றுமில்லை. சொன்னார்கள், தாயே நீங்கள் அது சின்ன பிள்ளையாக இருக்கலாம்,
ஆனால் தருகிறேன் என்று அழைத்தால் நீங்கள் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய பட்டளையில் பொய் என்ற ஒன்றை எழுதப்படும் என்றார்கள் நபி அவர்கள். சின்ன பிள்ளையை கூட நாங்கள் பொய் சொல்லி ஏமாற்ற கூடாது என்று சொன்ன வஹி எங்களுக்கு சொல்லுகிறது, ஈமான் உள்ளவனே, முஸ்லிமே, நீ உண்மையாக நடந்து கொள், உன்னுடைய வியாபாரத்தில் உண்மையாக நடந்து கொள், உன்னுடைய தொழிலிலே உண்மையாக நடந்து கொள், உன்னுடைய பண்பாட்டிலே உண்மையானவனாக நடந்து கொள். நாங்கள் வியாபாரம் செய்யலாம், எப்படியும் செய்யலாம். நான் வியாபாரம் செய்வதற்கு, தொழில் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இன்று ஆன்லைன் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், இந்த நாட்டிலே செய்யக்கூடியவர்கள் ஆன்லைன் பிசினஸ், அது முதலாவது ஹராமா ஹலாலா என்றால் அது ஒரு விவாதம் எடுக்கலாம், கூடாது என்ற பட்டத்திலே வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த நாடு எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறது. அதற்குட்பட்டு வெளியில் சென்றால் அது கூடாதுதான், அதை விட்டு விடுவோம். அதற்குள் வரக்கூடிய அந்த வியாபார முறை எவ்வளவு ஏமாத்துக்கள், எவ்வளவு ஏமாத்துக்கள். அரை தீனாருடைய பொருளை அங்கே 5 தீனார்கள், 3 தீனார்கள் என்று வீட்டிலே வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணிகளை ஏமாற்றி இவர்கள் விட்டுவிடுகிறார்கள் என்றால் எவ்வளவு பொய் சொல்லி நீ சம்பாதிக்கின்றாய். அந்த சம்பாத்தியம் உனக்கு எப்படி ஹலாலாக போகின்றது? அந்த பெண்மணி நெருப்பில் இருந்து உழைத்து உழைத்து கஷ்டப்பட்டு சேமிக்கக்கூடிய பணத்தை அல்லவா உனக்கு வாரி தருகின்றால் நல்ல பொருள் என்று எடுப்பதற்கு. அப்படி இல்லை என்றால் நாங்கள் ஏன் அதனை பொய் சொல்லி விற்க வேண்டும் என்ற கேள்வி வரும் பொழுது, ஆம், நான் சொல்லக்கூடியது பொய்தான் என்று நீ ஏற்றுக்கொண்டால் நாளை மறுமை நாளையிலே நீ அதற்கு பதில் சொல்லுவதற்கு ஆயத்தமாக இரு என்பதனை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எங்களுக்கு ஒரு நாளும் பொய் என்பது நேர்வழியை காட்டித் தராது. இன்னல் கித்ப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் என்பது பாவத்தின் பக்கம் தான் செல்லுமே ஒழிய நன்மையை தரமாட்டாது. அது நேராக உங்களை கொண்டு நரகத்திலே தள்ளிவிடும் என்பதனை தான் நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்பு நிறைந்த சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய நகர்வு, எங்களுடைய எல்லா கடமைகளும் எப்படி எப்படி எல்லாம் நகரணுமோ நகர்ந்து கொண்டுதான் போகின்றது. நகரும் பொழுது வயதும் கழிந்து கொண்டுதான் போகின்றது. அவைகள் எல்லாம் கழியும் பொழுதெல்லாம் மன்னரைக்கு நாங்கள் அருகாமையில் இருக்கின்றோம், இறைவனை சந்திக்க நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் சகோதரர்களே, இன்று 50 வயதை கடந்த ஒருவரிடத்திலே நாங்கள் பேசும் பொழுது அல்லது சில நேரம் அல்லது எங்களுடைய நாவினால் கூட வந்து விடுகிறது, எங்களுடைய வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை முடிந்து விட்டது என்று. எத்தனை வயது? 50 வயதில் சொல்லுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் பாதி வயது முடிந்து விட்டது என்று. அப்போ நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் பாதி வாழப் போகிறோம் என்று. 100 சகோதரர்களே, யாரு சொன்னது இப்படி? எப்படி எங்களுக்கு கேரண்டி இருக்கிறது? 50 என்றால் இன்னும் 10, நபி அவர்கள் சொன்னபடி பார்த்தால் இன்னும் 13. அப்படி என்றால் எங்களுடைய லைஃப், எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகாக செவ்வனை இட்டு அழகாக திட்டம் போட்டு குர்ஆன் அடிப்படையிலே, ஹதீஸ் அடிப்படையிலே, அக்லாக் அடிப்படையிலே, நபி அவருடைய வாழ்க்கை அடிப்படையிலே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை அடிப்படையிலே கொண்டு செல்ல வேண்டும். சஹாபாக்களை அல்லாஹ் ஏன் விரும்பினான்? அவர்களை ஏன் ஹுப்பு வைத்தான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று ஏன் அவர்களுக்கு அடைமொழியை கொடுத்தான் என்று கேள்வி வரும் பொழுது உண்மையானவர்களாக நடந்தார்கள், பொய் பேச மாட்டார்கள், பொய்யை அவர்கள் பெரும்பாவமாக நினைத்தார்கள். கனவான்களே, சகோதரர்களே, நாங்கள் இந்த பொய் பேசும் தன்மையை எங்களிடமிருந்து அகற்றினால் உள்ளம் தெளிவாகிவிடும், எங்களுடைய முகத்தில் பிரகாசம் வந்துவிடும், எங்களுடைய அமல் இபாதத்துக்களிலே நூறானியத் உண்டாகும். பேசுவதெல்லாமே பொய். தொழுவதற்கு 5 நிமிடத்துக்கு முன்னால் கூட பெரியோரு பொய் ஒன்றை சொல்லிவிட்டு வந்து நாங்கள் தக்பீர் கட்டினால் அங்கே உனக்கு எங்கே ரூஹானியத் கிடைக்க போகிறது? அங்கே உனக்கு எங்கே அதிலே உற்சாகம் இருக்க போகிறது? அன்பார்ந்தவர்களே, சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். சிந்திக்கவில்லை என்றால் இந்த இஸ்லாம் மார்க்கம், இந்த போதனைகள், இந்த குர்ஆன்கள், இந்த நபிமொழிகள் எல்லாம் யாருக்கோ என்று இருந்து விடுகின்றோம். சகோதரர்களே, வாலிபர்கள் தான் நாளைய தலைமுறையினர் இருக்கிறார்கள். இதே வாலிபர்கள் தான் நாளைய திருமணம் முடிக்கக்கூடியவர்கள். இதே வாலிபர்கள் தான் நாளைய தகப்பன்மார்கள். இதே வாலிபர்கள் தான் நாளைய
அப்பாமார்களாக மாறுகிறார்கள். அப்படி என்றால் எல்லோருக்கும் ஒன்றுதான். 13, 14 வயது தாண்டி விட்டால் நான் வாலிபன் எப்படியும் இருக்கலாம், நான் வயதாளி எப்படியும் இருக்கலாம். இல்லை, ஆண் பெண் எல்லாருக்கும் ஒரே சட்டம். இஸ்லாம் அழகாக நீ மூமினா இப்படி நடந்து கொள், நீ முஸ்லிமா இப்படி நடந்து கொள் என்று அழகாக அறிவுரை சொன்ன இஸ்லாம் எல்லாவற்றையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஆக பொக்கிஷமான பொன்னான சந்தர்ப்பம். சந்தர்ப்பங்களை விட்டுவிடக் கூடாது. கேள்விப்படக்கூடிய நேரமெல்லாம் நாளெல்லாம் ஆங்காங்கே திடீர் மரணங்கள் எங்களுக்கு எப்போ வருமோ, எப்பொழுது விழுந்து விடுவோமோ யார் அறிவார்கள். அதனால் அனுதினமும் நாங்கள் இறைவனிடம் நெருங்கக்கூடிய உண்மையானவர்களாக, பொய்யை விட்டு தூரமானவர்களாக, உண்மையை ஆதரிக்கக்கூடியவர்களாக, வாழ்க்கையே உண்மையானவர்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், வாழக்கூடிய நேரத்திலே உண்மையான மூமினாக வாழ சந்தர்ப்பத்தை தருவாயாக. உண்மையான விசுவாசியாக வாழ்வதற்கு சந்தர்ப்பத்தை தருவாயாக. பொய் எனும் மோசமான இழுகுணத்தை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.